வணக்கம். நான் உங்க சரவணகுமார். இப்போ இந்த வீடியோல அனகோண்டா நேவிகேட்டர எங்கேருந்து டவுன்லோட் பண்ணி, அத எப்படி நம்ம விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அனகோண்டா நேவிகேட்டர்னா என்ன? இப்போ ஒரு கேம் லான்ச்சர ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள இருக்கிற சாலிட்டேர் கேம மட்டும் நம்ம கிளிக் பண்ணி விளையாடிட்டு, அகைன் அத குளோஸ் பண்ணிட்டு, அடுத்த கேம ஓப்பன் பண்ணி விளையாட முடியும். இதே மாதிரி அனகோண்டா நேவிகேட்டர் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் லான்ச்சர். அதுல ஜூபிட்டர் நோட்புக், பைசார்ம், விஎஸ் கோட் அந்த மாரி நெறைய அப்ளிகேஷன்ஸ் உள்ள இருக்கும். கோடிங் என்வைரன்மென்ட்ஸ். அது எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இந்த அனகோண்டா நேவிகேட்டர். ஓகே. இப்ப இத இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்மகிட்ட என்னென்ன சிஸ்டம் ரெக்யர்மென்ட்ஸ்லாம் இருக்கணும்னு பார்த்துரலாமா? முதல்ல ஓஎஸ். விண்டோஸ் 10 ஆர் எபோவ் இருக்கணும். செகண்ட் ரேம் மினிமம் 4 ஜிபி இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அண்ட் தென் தேர்ட் 7 ஜிபி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும் சி டிரைவ்லயே. ஏன்னா, நாம இப்ப டவுன்லோட் பண்ண போற இன்ஸ்டாலர் ஃபைலே 1.2 ஜிபி கிட்ட வரும். அப்புறம் கொஞ்சம் அப்டேட்ஸ், அப்புறம் நாம டைப் பண்ண போற புரோகிராம்ஸ், அதுல யூஸ் பண்ற லைப்ரரீஸ், அத ரன் பண்ணி பார்க்கறதுக்கு, இது எல்லாத்துக்கும் மினிமம் 7 ஜிபி மெமரி ஸ்பேஸ் இருக்கிறது தான் பெஸ்ட். சரி, இப்ப இன்ஸ்டால் பண்றதுக்கு நாம Google Chrome மாதிரியான ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுல Google சர்ச்ல அனகோண்டா நேவிகேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அனகோண்டா நேவிகேட்டர். டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, Google சர்ச் ரிசல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் லிங்கே அனகோண்டா நேவிகேட்டர் அப்படின்னு வந்துரும். அத கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, அதுல டவுன்லோட் நவ்ன்ற ஆப்ஷன் பேஜோட நடுவுல இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன் இருக்கும். புது யூசரா, பழைய யூசரான்ற மாரி. நாம புது யூசர்ன்றதுனால கெட் ஸ்டார்ட்டட் குடுத்து உள்ள போய்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகி இருக்கிறது சைன் அப் பேஜ். இதுல நம்ம நேம் அண்ட் மெயில் ஐடி குடுக்க வேண்டியிருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, யாரு ஆர் எத்தன பேரு வந்து அனகோண்டா நேவிகேட்டர டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன கணக்குக்காக மட்டும் தான். பட் இதனால தேவையில்லாத மெயில்ஸ் எதுவும் வராது. ஸோ, அதனால வருத்தப்பட வேண்டாம். இதுல சைன் அப் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இமெயில யூஸ் பண்ணி சைன் அப் பண்றது. அண்ட் தென் Google அக்கவுண்ட், மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் ஆர் GitHub அக்கவுண்ட். ஏதாவது ஒரு அக்கவுண்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அத லிங்க் பண்ணி அது வழியா சைன் அப் பண்றது. இப்படி எந்த வேல வேணாலும் நம்ம வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இதுல நான் இப்போ என்னோட Google அக்கவுண்ட் யூஸ் பண்ணி அது மூலமா சைன் அப் பண்ண போறேன். ஜஸ்ட் லிங்கிங் மை Google அக்கவுண்ட் வித் திஸ் அனகோண்டா ஃபார் டவுன்லோடிங். இப்போ Google அக்கவுண்ட்ட நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் எனக்கு ஆல்ரெடி நான் லாக்ட் இன்னா இருக்கிறதுனால என்னோட மெயில் ஐடிய அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா காமிக்குது. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணீங்கன்னா, உங்களோட Google அக்கவுண்ட் லிங்க் ஆகும். லிங்க் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பேஜுக்கு போகும். இந்த பேஜ்ல அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் லெஃப்ட்ல ஒண்ணு இருக்கும். ரைட் சைட்ல மினிகோண்டான்னு ஒண்ணு இருக்கும். நமக்கு தேவையானது இந்த அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் தான். குறிப்பா ஜூபிட்டர் நோட்புக் இதில தான் வரும். ஸோ, அதனால இத நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் டவுன்லோடர் ஓப்பன் ஆகும். டவுன்லோடர் ஓப்பன் ஆனதும் அதில ஸ்டார்ட் டவுன்லோட் குடுக்குறோம். ஸோ, இது டவுன்லோட் ஆக கிட்டத்தட்ட ஒரு 11 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. உங்க இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்து உங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். 1.1 ஜிபி இது ஆக்சுவலி. 1.2 ஜிபி கிட்ட இருக்கு. ஓகே. இப்ப டவுன்லோட் சக்சஸ்ஃபுல்னு வந்தாச்சு. இப்போ நாம டவுன்லோட் பண்ண அனகோண்டா நேவிகேட்டரோட எக்ஸி ஃபைல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆகி அனகோண்டாவோட இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகும். அதில நெக்ஸ்ட் குடுங்க. அதுக்கடுத்து ஐ அக்ரி குடுங்க. அண்ட் தென் அகைன் நெக்ஸ்ட். அடுத்த பேஜ்ல சி டிரைவ்லயே இருக்கணுமா? இல்ல வேற ஏதாவது பாத் மாத்தணுமான்னு கேட்குது. ஸோ, அத நான் எதையும் மாத்த போறதில்ல. அட் த சேம் டைம் ரெக்வயர்ட் ஸ்பேஸ் இங்க காட்டுது பாருங்க. 6.1 ஜிபி காட்டுது. ஸோ, அதனால தான் நான் ஸ்டார்ட்டிங்லயே 7 ஜிபி சொல்லியிருந்தேன். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். ஓகே. இதில சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ, அதில ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் ரெக்கமெண்டட்ன்னு அதுவே போட்டிருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து தேவை இருக்காது நமக்கு. தேர்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷனலி யூ கேன் ரிமூவ் தி கேச்சே. ஸோ, அது ரெக்கமெண்டட் தான். அது வேணா நீங்க டிக் பண்ணிக்கலாம். பட் நான் இதில எதையும் டிக் பண்ண விரும்பல. டிஃபால்ட்டா இருக்கிறது அப்படியே நான் இன்ஸ்டால் குடுக்க போறேன். ஸோ, நம்ம இத இன்ஸ்டால் பண்ணலாம். கிளிக் பண்றேன். ஸோ, இப்ப இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ, இதுக்கும் டைம் ஆகும். அகைன் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்.
அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு, நமக்கு நெக்ஸ்ட்ன்னு ஒரு இது ஆப்ஷன் அகெயின் கேட்கும். நெக்ஸ்ட் குடுங்க. ஓகே, அகெயின் இன்னொரு பேஜ்லயும் நெக்ஸ்ட் கேட்குது. அதுக்கும் நெக்ஸ்ட் குடுக்கலாம். அண்ட் ஃபைனலி லான்ச் பண்ணவா அண்ட் தென் வெல்கம் நோட், தேங்க் யூ நோட் ஐ திங்க் ஸோ. இது 2யும் காட்டவான்னு கேட்குது. எஸ், ஓகேன்னு குடுத்து நான் வந்து ஃபினிஷ் குடுக்குறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் டவுன்லோடிங் நோட் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது. கூடவே அனகோண்டா நேவிகேட்டர் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. அது ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அடுத்து நம்ம இப்போ ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணுறோம். ஜூபிட்டர் நோட் புக்கில் உங்களுக்கு அந்த ஜூபிட்டர் நோட் புக்கோட இன்டர்ஃபேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நான் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, டெஸ்க்டாப்லேயே நம்ம வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோமா? ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஃபோல்டருக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. py_practiceன்னு கொடுத்து நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நியூவில் போயிட்டு IPY கர்னல் பைத்தன் 3 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு பைத்தன் ஃபைல் ஓப்பன் ஆகுது. அன்டைட்டில்டு அப்படின்ற பேரில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அன்டைட்டில்டு ஜூபிட்டர் நோட் புக். ஸோ இதில் நம்ம ஏதாவது சின்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். பிரிண்ட் டேட்டா சயின்ஸ் பை சரவணன். ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் ரன் ஆகுதா இல்லையான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஷிஃப்ட் என்ட்ரு கொடுக்குறேன். எஸ், இட்ஸ் பிரிண்டிங். அப்படியே இந்த ஃபைலை ரீநேம் பண்ணுறது எப்படி அப்படின்னும் பார்த்துடலாம். மேலே அந்த அன்டைட்டில்டு அப்படின்ற நேமை கிளிக் பண்ணும்போது நமக்கு ரீநேம் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் அது காமிக்கும். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேரை அதில் கொடுத்து நாம் வந்து அந்த ஃபைலை ரீநேம் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டில் இட் வில் பி தி IPYNB ஜூபிட்டர் நோட்புக் பைத்தன் ஃபைல். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தட் இஸ் வெப் பேஜை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ப்ரௌசரில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அனகோண்டா நேவிகேட்டரில் மற்ற ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வேறு ஏதாவது வேணும்னாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி லான்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் பண்ண ஃபைல் பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணோம். ஸோ அதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி வேணால் பார்த்துடலாமா? ஓகே, தட்ஸ் இட். இதே ஜூபிட்டர் நோட் புக்கில் எப்படி பைத்தன் ப்ரோக்ராமிங் அண்ட் தென் பைத்தன் ரிலேட்டட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி EDA ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ஆல்சோ அனகோண்டா நேவிகேட்டர் இன்ஸ்டால் பண்ண பெரிய தகராறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்ஸ்டலேஷன்.